இன்னைக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானுக்கு சொந்தமானது அது. குரு பகவானுக்கு சொந்தமான நட்சத்திரங்கள் எது? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அந்த நட்சத்திரத்துல பிறந்தவரா நீங்க? அல்லது உங்க பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30? 3ங்கிற கூட்டுத்தொகை குரு பகவானுக்குரியது. வடக்கு பார்த்த வாசல்ல வீட்டுல குடியிருக்கிறீங்களா? சொந்த வீடோ வாடகை வீடோ, அது குரு பகவானுக்குரியது. எது? அந்த திசை. தனுசு அல்லது மீனம் உங்க ராசியா? குரு பகவானுக்குரிய ராசி. நீங்க எல்லாரும் கோயில்ல போய் பிடிச்ச சாமிக்கு நெய் தீபம் போட்டு பாருங்க. அனுபவத்துல பலனா பார்ப்பீங்க. நல்ல மாற்றம் இருக்கும் உங்க வருமானத்துல. ஆமா, இப்ப குரு பகவான் 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்யறார். அந்த 5 ராசிகள் எவை அப்படின்னு கேட்டா, ரிஷபம், சிம்மம், மீனம், தனுசு, மகரம். மீதமுள்ள ராசிக்காரர்கள் ஏழைகளுக்கு சுண்டலை வேக வைத்து கொடுக்கிறது நல்லது. அவங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி மஞ்சள் ஆடை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். அவங்ககிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அப்ப குரு தோஷம் விலகும். குரு தோஷம் விலகுனா வருமானம் சிறக்கும். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை? இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்கு. அசை உணவு கூடாது. கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப முருகப்பெருமான நினைக்கணும். ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம், அசை உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார் நேயர்களை, சந்திராஷ்டமம் இன்னைக்கு 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அசைவனவு வேண்டாம். கோயில்ல விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில விளக்கேற்றணும், நெய் விளக்கு, பிரார்த்தனை படிக்கணும், கொடுக்கல் வாங்க வேண்டாம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். என்ன சொல்றது? ஓம் அருணனே போற்றி. அருணன் அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு கிடையாது, திசை கிடையாது, நேரம் கிடையாது. மிதுன ராசிக்கார நேயர்களே, எங்க கண்ணே பற்றுங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் கலகுறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம். உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, உடல் நலத்தில் அகர காட்டணும். அசைவ உணவை தவிர்க்கணும். புதிய உணவு வகைகள்லாம் இன்னைக்கு சாப்பிட வேண்டாம். அளவா சாப்பிடுங்க. கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ பெருமாளை நினைச்சுக்குங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். உடல்நலத்தில் கவனம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல், எங்க கண்ணே பற்றுங்க. கலகுறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிரமாதமான நாள். சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் வெற்றி. உங்களுடைய பலம், பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பா நடக்கும். பிரமாதமான வாழ்க்கை. வெற்றி அதிகமாகும். தூரத்திலிருந்து நீ செய்து உண்டு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலாராசிக்கார நேயர்களே, நிம்மதியா இருப்பீங்க. வீண் செலவு கிடையாது. மனசு ரொம்ப அற்புதமா இருக்கு, தெளிவா இருக்கு, திட்டமா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம்.
அனுகூலமான எண் 6, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பா நடக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உங்களுடைய பலம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை, தாராள மனப்பான்மை இது ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 3. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற வம்பு, சண்டை, சச்சரவு, அதுல தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும், அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, என்னங்க சந்தோஷங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய மனோதிடம், உங்களுடைய வேகம், உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல்? கள்ளகிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் சந்தோஷம். உங்களுடைய பலம், புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் இது இரண்டும் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 9 to 10. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி 2 ராசியுமே மகரமா இருந்தாலோ, அல்லது கும்பமா இருந்தாலோ, அல்லது கடகம் கும்பமா இருந்தாலோ, அல்லது கடகம் மகரமா இருந்தாலோ, அல்லது சிம்மம் கும்பமா இருந்தாலோ, சிம்மம் மகரமா இருந்தாலோ, ஜோசியத்தை ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மகரம் கும்பராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில நீலக்கல் பதித்த மோதிரம் போடுற நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.